ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு naguvin samayal. நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக சன்னா கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது செய்கிறதுக்கு இப்போ நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வெள்ளை கொண்டக்கடலை 1 கப் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் ஊற வைங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வச்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஊறின கடலை எடுத்து நம்ம இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோன்னா தோல் ஈஸியாக நழுவிட்டு வரணும். அந்தளவுக்கு ஊறி இருக்கணும் கடலை. இப்போ இதை வேக வைக்கணும். நான் குக்கரில் எடுத்துருக்கேன். குக்கரில் மாற்றிட்டு இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு அதை மூழ்கிற அளவுக்கு, அந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ரொம்ப தண்ணியாக வச்சோம்னாக்கா அப்புறம் நம்மளுக்கு கிரேவி ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சமாக தானே தண்ணி வச்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு மூழ்கிற அளவுக்கு வச்சா போதும். அதை இப்போ ஒரு 3லேருந்து 4 சவுண்டு வரையிலும் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வேக வச்சு. இப்போ கடலைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் அதில் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புதினா சேர்க்குறேன். புதினா ஃப்ளேவர் பிடிக்குங்கிறவங்க சேர்த்துக்கங்க, இல்லையா சேர்க்காமலும் செய்யலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை எடுத்து அதை அந்த மாதிரி நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்படி இல்லை சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 3 தக்காளி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், அந்த தக்காளி அரைச்ச விழுது இந்த அளவுக்கு இருக்குது. தண்ணியெல்லாம் சேர்க்காமல் அந்த தக்காளி மட்டும் அரைச்சாலே இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. இப்போ வேக வச்சுருக்க அந்த கொண்டக்கடலையிலேருந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு, அதாவது 1 கப் அளவுக்கு நான் கொண்டக்கடலை வேக வச்ச கடலையை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுவே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். சும்மா அந்த கடலையை மட்டும் போட்டு ஒரு 3-4 சுற்றி எடுத்திங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், அந்த கொண்டக்கடலையும் வேக வச்சதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் ஜீரகம் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் இருக்குல்ல, அது சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் அது பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இது என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வெங்கட்னு சொல்கிறவங்க, அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி சன்னா கிரேவி செஞ்சு காமிங்க அப்படின்ட்டு. அவங்களுக்காக தான் நான் இந்த ரெசிபி போடுறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே வேறு கடலையில் வேக வைக்கிறப்ப சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அதில் நான் சேர்த்துட்டு நல்லா வெங்காயமும் அந்த இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு மனம் போகணும். அந்தளவுக்கு வதக்கிக்கங்க. அந்த வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு அதுவே நல்லா கிண்டி விட்டுக்கங்க. தக்காளி அந்த மாதிரி தெறிக்கும். அதனால் மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெளியில் நம்ம மேலெல்லாம் தெறிக்கும். அதனால் மூடிட்டோம்னா அந்தளவுக்கு வெளியில் வராது. இப்போ பாருங்கள், தக்காளி வெந்துருச்சு. தக்காளி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறி வரும். அந்தளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிறோணும். நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் மசாலா பொடியெல்லாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க அந்த கொத்தமல்லியும் புதினாவையும் நான் சேர்த்துட்டேன். புதினா போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனம் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி போடுறேன். நீங்கள் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே அளவுக்கு எவ்வளவு மிளகாப்பொடி போடுறோமோ அதே அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்க்குறேன்னா. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்க்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இது கரம் மசாலாவும் நான் வீட்டிலே அரைச்சது தான். அது எப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெசிபி கேட்டாங்க. நான் இனிமேல் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அந்த மசாலா பொடியோட மணமெல்லாம் போகிறது வரையிலும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா கிண்டிக்கங்க, இல்லைனாக்கா நல்லா இருக்காது நம்மளுக்கு. அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும், பச்சை வாசம். அதனால் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்க்குறேன்னா. அப்படி கெட்டியான தயிர் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் லேசாக புளியை கூட கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். புளி கரைச்சலை விட இந்த தயிர் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் கிரேவி. அதுக்காக தான் நான் சேர்க்குறேன்.
2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதுமானது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொண்டக்கடலையையும் சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்துட்டு அதுவே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாமே அந்த மசாலாவோடு சேரணும். சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த கொண்டக்கடலை, அதுவையும் அதோடு சேர்த்துருங்க. அந்த தண்ணியோடையும் சேர்த்துருங்க. வேறு எக்ஸ்ட்ராவெலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. அந்த தண்ணியே அதுக்கு போதுமானது இந்த கிரேவிக்கு. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உடனே சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த சிம்மிலே இருந்துச்சுன்னா அந்த மசாலாவெல்லாம் அந்த இதோட சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரோட்டி, நான், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்தோடையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால எல்லோரும் கண்டிப்பாக அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.